Hello friends, good morning. You. Hello friends, good morning. Today Sunday. எழுந்தாச்சு லேட்டாக தான் எழுந்து ஒரு மணிக்கு நம்ம இப்போ தான் டீ குடிக்க போகிறோம். டீ குடிக்கிறீங்களா? இப்போ வந்து 2:14 ஆகுது, 2:15 ஆகுது. டீ குடிச்சிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்ணும். கீழே செம்மையாக இன்னைக்கு டிஷ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. போய் ஒரு புடி பிடிக்கணும். என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாய். இன்னைக்கு ஒரு புடி அப்படின்னு பிடிக்க வேண்டியதா. நீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. சண்டே ஸ்பெஷல் என்னன்னு. பாய். மை செல்லக்குட்டீஸ் எல்லாரும் சாப்பிட்டீங்களா? மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாம் சாப்பிட்டாச்சா? பாய். அவருக்கு தெரிஞ்சது ஒன்று ஹாய், இன்னொன்று பாய், அவ்வளோதான். ஓகே, டீ குடிங்க. ஓகே, பாய். இன்னைக்கு என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸ், வஞ்சிரம் ஃப்ரை, எறா தொக்கு அண்ட் ரசம். யம்மி யம்மி ரசம். இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்பாவும் பையனும் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. வாங்க சாப்பிடலாம் எல்லாரும். ஒரு புடி பிடிக்குமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எங்க போறோம்? கின்ஸ் வந்து வெளியே கூப்பிட்டு இருந்தா, அதனால இன்னைக்கு நாங்க வெளியே போறோம். அப்பாவும் பையனும் ஒரே மாதிரி ட்ரெஸ், ஒரே சேம் கலர், ஒரே கலர். ஓகே பாய். அங்க போயிட்டு பார்க்கலாம். முடிய பாருங்க. எந்த மால் அங்கே போயிட்டு காட்டுறேன். பாய். வந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிரஸ் அவென்யூ தான். மாலுக்கு தான் வந்திருக்கோம். பாப்பா ரொம்ப நாள் வெளியே கூப்பிட்டுட்டே இருந்தான், ஒரு வாரமாக. ஸோ எங்கேயும் கூட்டிகிட்டு போகல. ஸோ இந்த சண்டே அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கிட்ஸுக்கு வந்து செம்ம ஹாப்பியாகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பைக் பார்க் பண்ணுறதுக்காக உள்ளே போயிட்டுருக்கோம். அது வந்து அப்படி சர்க்கஸ் மாதிரி இருந்தது. அந்த கிட்ஸுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. மாலுக்கு போனதுமே அவர் ஒரே கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு, அப்புறம் கேமரா வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு அவர் ஒரே ஜாலியாக இருந்தார். இன்னும் உள்ளே போய் என்னென்ன அக்கப்போர் பண்ண போகிறான்னு தெரியல. ஒரே குஷி. ஜாலியா? ஏய் வண்டியில் வரும். இங்கே வா, இங்கே வா. வண்டியில் வரும், வா. உள்ளே போயிட்டு இல்லைல்ல, வா. வந்தாச்சு. வா வந்தாச்சு மாலுக்கு. எக்ஸ்பிரஸ் அவென்யூ. நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிரஸ் அவென்யூ வந்திருக்கோம். மாலுக்கு வந்து செம்மையாக இருக்குல்ல. வா. இங்கே பாரு, பேசு. பாருங்க, லவர்ஸ் டேக்கு சூப்பராக கூட ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் வேறு இடத்துலாம் செட்டிங்ஸ் பார்த்தீங்களா? அங்கே இங்கே பாரு. அம்மா பாரு, பேசல ஏதாவது. ஓ, நீ அம்மா கீழே தள்ளி விட்டுரு போற. ஏய் பேசுடா. செம்மையாக இருக்கு. செட்டிங்ஸ் பார்த்தீங்களா கீழே?
கின்ஸு டான்ஸை பார்த்தீங்களா? டான்ஸ் போட்டுகிட்டே போகிறோம். என்னங்க தரையிலே சாப்பாடு போட்டு சாப்பிட்டுலாமாங்க? நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா மால்குள்ளேயே வந்து பேபி ஷாப் ஒன்று இருந்தது. ஸோ பிறந்த குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இருக்கும்ல, அந்த இடத்துக்கு தான் போனோம். அங்கே எல்லாமே இருந்ததுங்க. பிறந்த குழந்தைக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த பெட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் எல்லாம் ரொம்ப ஹை ரேட்டாக தான் இருந்ததுங்க. பாருங்கள், இந்த ஒரு பெட்டோடைய ரேட்டு வந்து 1799 ஒன்லி. ஸோ நான் வந்து செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னென்ன வாங்கலாங்க. பார்த்தீங்க, இது ஃபுல்லாகவே கிட்ஸுக்கானது மட்டும்தான். எல்லாமே இருக்குது, A to Zலேருந்து எல்லாம். இங்கே பாருங்கள், சாஃப்ட் கிளாத், இதுவே வந்து 1700. எல்லாமே ரொம்ப ரேட் ஹையாக தான் இருந்தது. சரி, நம்ம இப்போவே வாங்கி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் 4 மந்த் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே வாங்கிறதுக்கு செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். என் பையனுக்கு வந்து அங்கே ஸ்கேட்டிங் போர்டு இருந்தது, அதை எடுத்து விளையாடிட்டு இருந்தான். ஆனால் அந்த ஷாப்பிங் மாலில் வந்து குழந்தைங்களுக்கு வந்தால் விளையாடுறதுக்கு நிறைய என்டர்டெய்னிங்காக வச்சுருந்தாங்க. காரு, பைக்கு, அப்புறம் இந்த மாதிரி ஸ்கேட்டிங் போர்டு நிறைய வச்சுட்டு இருந்தாங்க. கிட்ஸும் அதெல்லாம் ஓட்டிட்டு நல்லா விளையாடிட்டு இருந்தான். நானும் சைடில் விளையாடிட்டு இருந்தாங்க. பாருங்க, செம்ம சாஃப்ட் பிங்க் கலரில் ரொம்ப அழகாக இருந்தது. நானும் கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தேன் அதோட. ஆனால் ரொம்ப மாலில் வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்கிற ஒரே காரணத்துக்காக இவ்வளோ ரேட்டில் வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்கள அந்த வீலிங் சேரில் வச்சு கூட்டிகிட்டு போகல, அது நாங்கள் பாருங்கள் சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பிங்க்கு தான் நான் செலக்ட் பண்ணேன். எனக்கு ரொம்ப அந்த பிங்க்கு பிடிச்சிருச்சு. ஆனால் அதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 5000 நினைக்கிறேன். 5000 அது ரொம்ப ஹை ரேட். ஆனால் அதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 5000. ஸோ எல்லாமே இருந்தது. கிட்ஸும் வந்து ஜாலியாக அங்கே பாருங்கள் கார் ஓட்டிகிட்டு இருந்தான், அப்புறம் இது ஓட்டிகிட்ருக்கான். வாங்கலாம், ஓட்டு போகும்போது வாங்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்க நடவண்டி. குழந்தைங்க கொஞ்சம் ஒரு வயசு அந்த மாதிரி ஆன பிறகு அவங்க நடக்க வைக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணுவோம்ல, அந்த வண்டி ரொம்ப சூப்பராக இருந்தது. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள், 4000 இதோடைய ரேட்டு. இதெல்லாம் இவ்வளோ ப்ரைஸியாக இருக்குன்னா அந்த அளவுக்கு உழைக்கும். ஸோ அதனால தான் அந்த ப்ரைஸ் அவ்வளோ வச்சுருக்காங்க. பட் நான் வந்து நடுவில் இருக்க பிங்க் கலர் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். நடுவில் அந்த பிங்க்கு எல்லாமே சூப்பராக இருக்குங்க. எதை செலக்ட் பண்ணுறதுன்னே தெரியல, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்படியே ஓரலாக எல்லாத்தையும் பார்த்து எது நல்லா இருக்குன்னு அப்படியே செக் பண்ணிவிட்டு, அங்கே பாருங்கள் சின்ன வண்டி கூட இருக்குது, சின்னது பெருசு எல்லாம் இருக்குது. அதோடைய ரேட் பாருங்கள், சின்னதே 3200, இது 4200. ஸோ நீங்களாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மாலுக்கெலாம் தயவு செஞ்சு வந்துடாதீங்க, ரொம்ப ப்ரைஸியாக இருந்தது. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா டெடி பர்ஸ் ஷாப். கிட்ஸு வேறு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டோமா, எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப இடம் முடிச்சிட்டு இருந்தான். பாருங்க சூப்பராக இருந்தது அந்த டெடி பர்ஸ் ஷாப்புக்கு. ஐயோ க்யூட்டாக இருக்குங்க, எல்லாம் என்ன மாதிரியே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, செம்மையாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாம் டெடி பர்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. பாண்டா அது இதுன்ட்டு எக்கச்சக்கமான இது இருந்தது. நான் வாங்கி எங்களை அப்படியே கிட்ஸ் அழகாக நின்று இரு, நீ கையை எப்படி வச்சு நின்று அதை மறைக்காத, காய புரி புரி 2 பேரே இருக்காங்க ஃபுல்லாக இதெல்லாம் இரு கிக் பாக்ஸிங் பண்ணுற மாதிரி பண்ணணும்னு ஆசை. அப்புறம் அப்பாவுக்கு கிக் பாக்ஸிங் பண்ணிட்டு அம்மாள் கிட்டி விளையாடிட்டு இருந்தோம்.
இந்த கேம்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் 3000 கட்டணும்னு சொன்னாங்க. 3000 கட்டிட்டா நம்மளுக்கு அந்த என்னது அது 3000 கட்டிட்டோம்னாக்கா ஏதோ கார்டு கொடுத்துருவாங்களா, நம்ம அதை ஸ்வைப் பண்ணி விளையாடணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கின்ஸு ஒன்று விடாமல் எல்லாத்தையும் விளையாடிட்டு இருந்தான். 3000லேயே இருக்குது, ஸ்டார்டிங் வந்து 1000லேயே இருக்குது. ஆனால் 1000 பே பண்ணனா சீக்கிரமாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அப்புறம் அங்கே ஒரு ப்ளே பண்ணுறதெல்லாம் முடிச்சுட்டு இது வந்து இன்னொரு இடம். அந்த மால்லேயே வந்து இன்னொரு கேம் ஷாப்பும் இருந்தது. அங்கே பாருங்கள், அங்கே இதை விட பெரிய பெரிய இதுவெல்லாம் இருந்தது. அந்த என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா அந்த விஆர் எஃபெக்டெலாம் இருக்கல, விஆர் கிளாஸ் மாட்டி விடுவாங்களா கண்ணில், அதெல்லாம் இருந்தது. கின்ஸு பயங்கரமாக அட்டகாசம், பயங்கரமாக விளையாடி ரொம்ப ஜாலியாக இருந்தான். பாருங்க, காரில் உட்காந்து போய் விளையாடிட்டு இருந்தார். நாங்கள் இப்போ விசாரிச்சுட்டு தான் இருந்தோம். ஸோ என்ன ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப ரேட்டு. இங்கே வந்து ஸ்டார்டிங்கே 3000 தானா, 3000 ஒன்லி அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் கின்ஸு எல்லாமே உட்கார வச்சு விளையாட வச்சிட்டு இருந்தோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான் கின்ஸு. அப்புறம் அந்த ட்ராலியில் உட்காந்து விளையாடணுன்னா இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கன்னா ஷாப்பிங் போனாலே அந்த ட்ராலியில் உட்கார வச்சு தள்ளிட்டு போகிறது தான் எங்களுக்கு வேலை. இங்கே பாருடா, தூங்கி நிற்குது பாரு. போதுமா, போதும் வா. போதுமா. ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் சுற்றி முடிச்சுட்டு ஃபைனலாக சாப்பிட வந்துட்டோம். ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ கேஎஃப்சிக்கு தான் வந்தோம். கேஎஃப்சிக்கு போயிட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு நான் போய் அங்கே சேரில் இருந்ததில் அங்கே போய் உக்காந்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் வாங்கிட்டு வந்துட்டார். ஸோ வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எனக்கு பிடிச்ச சிக்கன் பாப்கார்ன், கின்ஸுக்கு பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் அவருக்கு பிடிச்ச சிக்கன் பர்கர் வாங்கிட்டு நாங்கள் உட்காந்து சாப்பிட்டு அது பர்கர். பிளேட்ல கொடுக்க மாட்டாங்களாடா? நாங்கள் வந்து ஒன்று வந்து காம்போ வாங்கியிருந்தோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, அப்புறம் வந்து சிக்கன் பாப்கார்ன், இது வந்து காம்போ. அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அடிஷ்னலாக சிக்கன் பர்கர் மட்டும் செப்ரேட்டாக வாங்கினோம். எல்லாமே சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. சிக்கன் பர்கர்லாம் செம்ம சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப சிக்கன் பாப்கார்ன் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அதை வாங்கிட்டேன், அவர் அதை வாங்கிட்டார். 3 பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேயே அப்புறம் வேறு என்ன சாப்பிட்லான்னு போய் சுற்றிட்டு கிடந்தோம். எதுவும் மாட்டலை. கின்ஸு எல்லாத்தையும் சாப்பிட்டா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கின்ஸுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் திடீர்னு கேஎஃப்சிக்கு மாறிட்டார். அது சாப்பிட போகிறேன், இது சாப்பிட போகிறேன்ட்டு அவங்க நல்லா ஜாலியாக சாப்பிட்டுருந்தாங்க. அவங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு லாஸ்ட்டு ஒரு கூட முடிச்சுட்டு வந்து அந்த ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி எல்லா கேமும் விளையாட வச்சது ஃபஸ்ட் டைம் இது தான். இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் விளையாடினதே கிடையாது. எங்கே பார்க்கு கூட்டிகிட்டு போவோம், பீச்சுக்கு கூட்டிகிட்டு போவோம், அவ்வளோதான். இந்த மாதிரி தான் மாலுக்கு கூட்டிகிட்டு போவோம். ஆனால் அவன் விளையாடினது கிடையாது மாலில் இந்த மாதிரி. இப்போ அவர் ஃபஸ்ட் டைம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டாரு. கடைசியாக கின்ஸு வந்து இந்த கேம்ஸ்லாம் விளையாடுவாங்களா அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனோம். அங்கே செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த என்னது காரு அங்கே இருக்கிற பைக் எல்லாமே ஓட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க பயங்கரமாக. கின்ஸு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். அவனுடைய ஹாப்பினஸ்க்காக தான் கூட்டிகிட்டு வந்தான். அதேமாதிரி அவனும் ரொம்ப ஜாலியாக இருந்தான். அப்புறம் எல்லாமே மாலை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நல்லா வாங்க வேண்டியது எல்லாமே வாங்கிட்டு கின்ஸு கிரவுண்ட் ஃப்ளோர் கூட்டிகிட்டு வந்தாச்சு. அங்கே அவன் செம்மையாக ஓடி 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 விளையாடிட்டு சறுக்கிக்கிட்டு கீழே விழுந்துட்டு அங்கே பாருங்கள் தரையை க்ளீன் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். நாங்கள் 2 பேர் அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். செம்மையாக இருந்தது. இன்றைக்கி ஃபுல் டே எங்களுக்கு செம்ம ஹாப்பியாக போச்சு. கின்ஸு தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். ஓடி ஓடி விளையாடிட்டு இருந்தான். வீட்டுக்கு கிளம்பியாச்சு.
அப்புறம் கிளம்பியாச்சு, எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு வர வழியில் எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்ட்டு பார்த்தோம். அங்கே ரொம்ப டயர்டாக இருந்தது எனக்கு. சரி போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருந்தது. அங்கே போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம், ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு சாப்பிட்டோம். வெனிலா ஃப்ளேவர். கின்ஸு ஐஸ்கிரீம் கேட்டுட்டு இருந்தான். ஸோ அவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அவரும் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தார். அவர் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் கேட்டார். அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு வெனிலா வாங்கி கொடுத்துட்டோம். அப்புறம் அதை உட்காந்து ருசித்து சாப்பிட்டுட்டு இருந்தார். சாப்பிட்டுட்டு ஃபைனலி பீச்சுக்கு வந்துட்டோம். என் பையன் பீச்சுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டா. ஸோ இன்றைக்கி அவனுடைய எல்லா ஆசையும் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு பீச்சுக்கு வந்துட்டோம். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால நான் என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? கேம் ஓவர். வின்டர் மை கட்டே துங்க. கேம் ஓவர். என்ன வரல? அப்படியே இருக்கீங்க? லைவ் இல்லடா இது. எனக்கு சுத்தமாக முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது. படுத்துட்டேன். அதனால நான் பீச்லேயே வந்து அவன் விளையாடிட்டு இருக்கான். அவன் விளையாடிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவான். இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். ஜூஸ் பார்த்தீங்களா எவ்வளோ சின்ன டம்ளரில் ஜூஸ் குடிக்கிறது. சேர்ந்து மக்களே